வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதத்தோட தான் எபிசோடு ஆரம்பிக்குது. நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி திவாகர் பார்வதியை சொல்கிறாரு. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த டாஸ்கில் வந்து ஏதோ இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பார்வதி பேசியிருக்காங்க போல இருக்கு திவாகருக்கு. அதுக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீ எல்லாமே என்ன காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லி அந்த கான்வர்சேஷனோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ராஜ்யம் டாஸ்கேன்னு ஆரம்பிக்குது. தர்பீஸ் அவர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி தர்பீஸ் பேச போறாரு அப்படின்னு சொல்லி மன்னர் பேச போறாருன்னு சொல்லிட்டு பேசுறாரு. எதிர்நாட்டு மன்னர் பார்த்தா எகத்தாளமாக சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருது. அப்போ வந்து வினோத் அதுக்கு ஆப்போசிட்டாக பாடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் இவர் பேசிகிட்டே இருக்காரு மன்னர் மாதிரி, அவர் வந்து பாடுறதுலேயே அவர் வந்து பதில் கொடுக்குறாரு. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு கனியும் அரோராவும் தன்னோட ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்பிட்வீன் சாண்ட்ரா வந்து இந்த ராஜ்யம் வேண்டாம், நான் எதிர்நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ வந்து திவாகர் வந்து கைப்பிடிச்சு போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. உடனே ஏன் நீங்கள் கையை பிடிச்சிங்க, உங்களுக்கு வந்து எய்தர் அரெஸ்ட் இல்லாட்டினா வாயில் பிளாஸ்ட்ரி ஒட்டணும்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் சொல்லிடுவாங்க. உடனே அவருக்கு வந்து கருப்பு பிளாஸ்ட்ரி வந்து வாயை சுற்றி திவாகருக்கு ஒட்டப்படுது. அப்போ வந்து எல்லாரும் மார்க் பண்ணுறாங்க அவரை. எல்லாருமே உங்கள் வீட்டு குழந்த அடுப்பு கறி அதிகமாக சாப்பிட்டுச்சா அப்படின்னு வந்து வினோத் அவர்கள் கேட்குறாரு. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி வச்சுருப்பாரு, இவர் வந்து ஏதோ இந்த தாரவெளி வாயில் வச்சுருக்கார் போல இருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு வினோத் அவர்கள் கிண்டல் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிரஜ்யன் திவ்யா வந்து எனாக்ட் பண்ணுறாங்க கண்டு கொண்டேன் சீனை. அதுக்கப்புறம் ஒரு கேம் டாஸ்க் வைக்கப்படுது. அதில் வந்து வாட்டர்மெலன் தர்பீஸ் ராஜ்யம் வந்து வின் பண்ணுது. 2-1 அப்படிங்கிற கணக்கில் அவங்க வின் பண்ணுது. அதில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பாஸ் கொடுக்கலாம். அதில் வந்துட்டு அதாவது தலைக்காகிற பாஸ் கொடுக்கலாம். அதில் எல்லாரும் ஒரு மனதாக சுபிக்ஷாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதிர்நாட்டுக்கு போன எஃப்ஜே அரோரா சாண்ட்ராவும் இந்த நாட்டுக்கு தலைக்கான பாஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 ஜட்ஜஸை செலக்ட் பண்ணி கனி, அமித் அண்ட் விக்ரம் அவங்க 3 பேர்த்தையும் செலக்ட் பண்ணி ஒரு ரேங்கிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு அவங்க சப்ரியை ஃபஸ்ட் பிளேஸும் லாஸ்ட் 3 பிளேசஸ்க்கு எஃப்ஜே, பார்வதி, திவாகரையும் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பயங்கர பிரச்சனை வருது. அதில் வந்து சில கேட்கப்பட்ட கேள்விகளும் நியாயமாக தான் இருந்தது. சபரியை ஃபஸ்ட் பிளேஸ் வச்சதில் ஏன் ஃபஸ்ட் பிளேஸ் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அது அப்புறம் லாஸ்ட்டில் கனி அழுகிறாங்க. அப்புறம் விக்ரமும் கனியும் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க. லாஸ்ட்டில் ரம்யா பேசுகிறதோட அழுக